ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் இலக்கியா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க நல்ல ரேங்க் வாங்க போறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்க எவ்வளோ படிக்கிறீங்கன்றதுல டிசைட் ஆக போறதில்ல. படிச்சத ஒழுங்கா படிச்சீங்களா அப்படிங்கிறதுலாம் டிசைட் ஆக போகுது. ஸோ அதுக்கு தான் ரிவிஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் படிக்கிறதுனா என்ன? ரிவிஷன் பண்றதுனா என்ன? 2க்கும் இருக்க டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியணும். சரியா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எடுத்துக்கோங்க. நான் மேரோ கியூ பேங்க் படிச்சேன். மேரோ மெயின் நோட்ஸ், ரிவிஷன் நோட்ஸ், ஆர்ஆர், சப்ஜெக்ட் டெஸ்ட், மினி டெஸ்ட், கிராண்ட் டெஸ்ட், அப்புறம் கோர் பிடிஆர் படிச்சேன். அதில வர போனஸ் திங்ஸ், அப்புறம் டிஎன்டிஸ், ட்ரிக்கி கான்செப்ட்ஸ், கம்பைல் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் தான் படிச்சேன். நான் ரிவிஷன் பண்ணது அப்படிங்கிறது மேரோ ரிவிஷன் நோட்ஸ், பிடிஆர், அதுக்கப்புறம் பிஒய்க்யூ. நான் ஒரு 100% படிச்சேன்னா, அதில நான் ரிவிஷன் பண்ணது ஒரு 30% தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ படிக்கிறது நீங்க எவ்வளோ வேணா படிக்கலாம். ஆனா ரிவிஷன் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு மினியேச்சரா இருக்கணும். ஒரு சின்ன ஒரு திங்கா தான் இருக்கணும். ஸோ இதுதான் ஸ்டடிக்கும், ரிவிஷனுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இப்ப நான் இவ்ளோ படிச்சத திரும்ப, திரும்ப, திரும்ப அகைன் அண்ட் அகைன் படிக்கிறதுலாம் பாசிபிலிட்டி கிடையாது. இது எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தான் இம்பார்டன்ட். அதுதான் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது சம்திங் ரிலேட்டட் டூ ஃபோட்டோகிராஃபிக் மெமரி. ஓகே. ஸோ நீங்க எப்பயுமே உங்களோட படிக்கிறது எப்படி இருக்கணும்னா, நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ரீடும், ஃபைனல் ரீடும் ஒரே விஷயமா இருக்கணும். அது 2ம் டிஃப்ரெண்ட்டா இருக்கக்கூடாது. என்னோட என்னோட ரோட் டூ சக்சஸ் ஐ வில் ஸ்டார்ட் வித் விடிஆர். அண்ட் தென் ஒரு ரைட் டர்ன் எடுத்து மேரோ போவோம். ஒரு லெஃப்ட் டர்ன் எடுத்து ப்ரெப்லைடர் போவோம். ஸ்ட்ரெய்ட் எடுத்து செரிபெல்லம் போவோம். அப்படின்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா, எங்கேயுமே போ முடியாது. அப்படியே உட்காந்துர வேண்டியது தான். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு சர்க்கிள் மாரி இருக்கணும் உங்களோட ப்ரிப்பரேஷன். எப்படி இருக்குன்னா, நீங்க மொத நாள் என்ன சோர்ஸ படிக்கிறீங்களோ, அதே சோர்ஸ் தான் நீங்க கடைசி வரைக்கும் படிக்கணும். நீங்க இப்படி மாத்தி மாத்தி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த பேஜ்மே உங்க மைண்ட்ல எக்ஸாக்ட்லி ஸ்டோர் ஆகாது. உங்க ஃபோட்டோகிராஃபிக் மெமரி கம்ப்ளீட்லி டிஸ்டர்ப்ட் ஆயிடும். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என்னோட ஃபைனல் ரிவிஷன் சோர்ஸ் பிடிஆர் தான். ஸோ வாட் ஐ டிட் டூ மை பிடிஆர் இஸ் என்னோட பிடிஆர்ல நான் படிச்ச எல்லாமே கியூபேக்ஸா இருக்கட்டும், பிஒய்டிஸா இருக்கட்டும், சப்ஜெக்ட் டெஸ்ட், மினி டெஸ்ட், ட்ரிக்கி கான்செப்ட்ஸ், போனஸ் டீச்சர் இது எல்லாத்தையுமே ஐ வில் ரைட் ஒன்லி இன் மை பிடிஆர் தான். ஸோ நான் போயிட்டு அதுக்காக இதுக்கு இந்த புக் படிப்பேன், அதுக்கு அந்த புக் படிப்பேன்னு கிடையாது. நான் என்ன படிக்கிறேனோ அது எல்லாமே இட் வில் கம் ஒன்லி இன் ஒன் புக். தட் இஸ் மை பிடிஆர். தட் இஸ் மை ஃபைனல் ரிவிஷன். ஸோ நீங்க எவ்வளோ வேணா படிங்க. பட் அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா இன்டகிரேட் பண்ணி ஒரே புக்குக்குள்ள கொண்டு வாங்க. அந்த புக்க தான் நீங்க திரும்ப திரும்ப படிக்கும்போது இட் வில் ஜஸ்ட் ஷோ எக்ஸாக்ட்லி இன் யுவர் பிரெயின். ஸோ இல்ல நான் இப்படி போவேன்னா மார்க்கும் அப்படி போயிடும். நீங்க முன்னாடி எடுத்தத விட ஒரு 10 ரேங்க் கம்மியா தான் எடுப்பீங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ராப்பர்லி, இன்டகிரேட்டட் ப்ராப்பர்லி. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மெத்தட் அபவுட் ரிவிஷன். ஓகே. ஸோ the second thing about revision is என்னன்னா, ஆக்டிவ் மெத்தட் அண்ட் தென் பாசிவ் மெத்தட் அப்படிங்கிறது தான். ஸோ ஆக்டிவ் ரிகால் இஸ் a வெரி எஃபெக்டிவ் மெத்தட். ஸோ ஆக்டிவ் ரிகால்ன்னு பார்த்துட்டு யாருமே பாசிவ் ரீட பத்தி யோசிக்கிறதே கிடையாது. கன்சிஸ்டன்ட்லி யூ கான்ட் டூ ஆக்டிவ் ரீட், ரைட்? ஸோ தொடர்ந்து நம்மளால ஆக்டிவ் ரீடே பண்ணிட்டு இருக்க முடியாது. பாசிவ் ரீடும் பிளேஸ் அ ரோல். அதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ கன்சிஸ்டன்ட்லி என் பிரெயின்ல நான் இன்ஃபர்மேஷன ரிட்ரைவ்னு பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ பாசிவ் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே. ஸோ கண்டிப்பா நம்ம பிரெயின் ஃபேட்டிக் ஆகும். அப்ப ஃபேட்டிக் ஆகும்போது என்ன பண்ணுங்கன்னா, நீங்க ஆல்ரெடி பார்த்த வீடியோஸ திரும்ப ஒருக்கா பாருங்க. உங்களுக்கு எந்த டாபிக் ரொம்ப ஈஸியா இருக்குமோ, அத ஜஸ்ட் லைன் பண்ணுங்க. ஜஸ்ட் லைன் இட், ஹைலைட் இட் அண்ட் ஸ்டடி சம் டாபிக்ஸ் லைக் தட். ஓகேவா? நம்ம பிரெயின் ஃபேட்டிக் ஆகுற டைம்ல உட்கார்ந்து ஆக்டிவ் ரிகால் பண்றேன்ற பேர்ல படிக்காம போய் தூங்கிறக்கூடாது. ஸோ ஆக்டிவ் ரிகால் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் சம்டைம்ஸ் ப்ளீஸ் அத பாசிவ் ரீட்குள்ள கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. ஸோ ஃபுல் டே ஆக்டிவ் ரீடே பண்ண முடியாது. டூ பாசிவ் ரீட் ஆல்சோ. ஓகே. ஸோ அப்புறம் ஃபைனல் டேலாம் நீங்க லாஸ்ட் 2 டேஸ்லாம் ஹை பிரஷர்ல இருப்பீங்க. அப்ப நான் உட்காந்து ஆக்டிவ் ரீட் தான் பண்ணவே கிடையாது. கடைசி 2 டேஸ் பாசிவ் ரீட் தான் பண்ண முடியும். அவ்ளோ பிரஷர்ல ஆக்டிவ் ரீட் பண்ணீங்கன்னா, யூ ஹேவ் சம் சூப்பர் பவர்ன்னு தான் அர்த்தம். நெறைய டாப்பர்ஸ் பண்றது ஆக்டிவ் ரிகால் தான். இந்த ஆக்டிவ் மெத்தட பண்றதுக்கு நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. பட் அதுதான் இப்ப யாரும் ஃபெமிலியரா இருக்கிறது கிடையாது. ஸோ ஒரே மெத்தடே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அது என்னென்ன மெத்தட்ன்னு நான் இங்க சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஜஸ்ட் பிளர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஜஸ்ட் யூ கேன் ரேண்டமா ஜஸ்ட் ரைட் சம் ரேண்டம் சும்மா கிறுக்குவோம்ல நோட்ல. சும்மா அது அந்த மாரி பண்ணுங்க. பிளர்ட்டிங்ன்னு சொல்றது. ஸோ நீங்க எந்த ஒரு விஷயத்த எழுதுனீங்கனாலும், இட் வில் டேக் சம் டைம். கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம்ல உங்க பிரெயின் அத ப்ராப்பரா ப்ராசஸ் பண்ணி, இட் வில் கிவ் அ பெட்டர் கிளாரிட்டி. சரியா? ஸோ பிளர்ட்டிங் பண்ணலாம். இது ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகேவா? அண்ட் தென் த நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் என்னன்னா இப்போ நாம ஃபிளாஷ் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. அண்ட் செரிபெல்லம் ஹேஷ் ஃபிளாஷ் கார்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ இருக்கிறதுலே ஜாலியான ஆக்டிவ் ரீகால் ஃபிளாஷ் கார்ட்ஸ் தான். இட் வில் பி வெரி ஃபன். ஸோ அத நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் தென் இப்போ எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறது அன்னோட்டேட்டட் வெர்சஸ் அன்அன்னோட்டேட்டட். அத வச்சு நீங்க எல்லாருமே இப்ப ஆக்டிவ் ரீகால் பண்ணிட்டு இருப்பீங்க.
ஸோ தட் இஸ் ஒன் எஃபெக்டிவ் மெத்தட். ஸோ நீங்க அந்த பேஜ படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன இருக்குன்னு உங்க மைண்ட்லயே ஒருக்கா சொல்லி பார்த்துட்டு, அது என்ன உங்களுக்கு மறக்குது, என்ன உங்களுக்கு ரிமெம்பர் ஆகல அப்படிங்கிறத மட்டும் ஜஸ்ட் மார்க் இட், ஹைலைட் இட். நெக்ஸ்ட் டைம் யூ மேக் ஷூர் தட் யூ டூ இட் ரைட். ஓகே. இதுதான் அன்னோட்டேட்டட் வெர்சஸ் அன்அன்னோட்டேட்டட். அண்ட் தென் எனக்கு இந்த 3மே விட எனக்கு ரொம்ப புடிச்ச ஆக்டிவ் ரீகால் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச த மோஸ்ட் எஃபெக்டிவ் ரீகால் இஸ் டூயிங் எம்சிக்யூஸ். எம்சிக்யூ இஸ் த பெஸ்ட் ரீகால். ஸோ நீங்க அன்னோட்டேட்டட், அன்அன்னோட்டேட்டட், ஃபிளாஷ் கார்ட்ஸ், எம்சிக்யூஸ விட தி பெஸ்ட் மெத்தட் இஸ் எம்சிக்யூ. நீங்க எம்சிக்யூல ஒரு விஷயத்த வந்து மறந்து தப்பா எழுதி பாருங்களேன். நீங்க லைஃப் லாங் வந்து அத கண்டிப்பா மறக்க மாட்டீங்க. ஆனா அன்னோட்டேட் பண்ணி ஹைலைட் பண்றது 4 நாள்ல மறந்து போயிடும். பட் எம்சிக்யூல வந்து ஒரு அன்னோட்டேஷன் யூ வில் நெவர் ஃபர்கெட் இன் யுவர் லைஃப். ஸோ எம்சிக்யூன்றது வந்துட்டு இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆக்டிவ் ரீகால் சரியா? So that is what differentiate toppers from others. So please do your MCQs. That is the most effective form of recall that is known to mankind really. Okay. அண்ட் தென் இதுதான் வந்து ஆக்டிவ் ரிகால் பத்தி நம்ம பார்க்குறது. ஓகே. ஸோ அப்புறம் நான் உங்களுக்கு இந்த தம்ப்நெயிலே குடுத்துருப்பேன். ஸோ இட் மைட் சவுண்ட் ஜஸ்ட் பிளாபரிங் ஆர் சம்திங் பட் இட்ஸ் ஆக்சுவலி த ட்ரூ. ஸோ கண்டிப்பா ஒரு சப்ஜெக்ட்ட 1 மணி நேரத்துல படிக்க முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்ட்ரைக் அவுட் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் எடுத்துக்கோங்க. சரியா? டைப் 1 இருக்கு, டைப் 2 இருக்கு. இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எது? எதுல என்ன HLA வரும்? எதுல ஃபேட்டா இருப்பாங்க, எதுல தின்னா இருப்பாங்க. இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டா கூட சொல்லுவோம். இத உட்கார்ந்து 25 தடவ திரும்ப திரும்ப படிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? எந்த பிரயோஜனமும் இல்ல. ஜஸ்ட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருங்க. இது நமக்கு தேவையில்ல. இதே வந்துட்டு DKAல இன்சுலின் எவ்ளோ டோஸ் குடுப்போம்? இதே வந்து பொட்டாசியம் எவ்ளோ கம்மியா இருந்துச்சுன்னா, அத எப்படி கரெக்ட் பண்ணுவோம்? அதுக்கு எவ்ளோ மில்லி ஈக்வலன்ட்ஸ் பெர் லிட்டர் குடுக்கணும்? இந்த டோசேஜ்லாம் நம்ம கண்டிப்பா மறக்கும். ஸோ இந்த மாரி பாயிண்ட்ஸ வந்து ஹைலைட் பண்ணுங்க. மத்த பாயிண்ட்ஸ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு செகண்ட் ரீட் வரும். செகண்ட் ரீட்ல என்னென்ன விஷயம் இப்ப இந்த ஃப்ளோ சார்ட் நமக்கு ஞாபகம் இருக்கு. அது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ரீட்ல என்ன பண்ணுவோம், ஓகே இந்த டோஸ் மட்டும் தான் நமக்கு மறக்குது. அத மட்டும் நம்ம படிச்சா போதும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா விட்டுறணும். ஓகேவா? ஸோ இப்படிதான் 1, 2 அண்ட் தென் 3 பண்ணுங்க. நான் கிட்டத்தட்ட என்னோட சைக்காட்ரிலாம் ஐ ஜஸ்ட் ஸ்டடிட் ஃபார் லைக் 20 மினிட்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். என்னோட ஃபைனல் ரீட்ல. எல்லாருக்குமே ஒரு ஸ்பெசிஃபிக்கலி ஒரு 80% விஷயம் எப்பயுமே ஞாபகம் இருக்கும். ஒரு 20-30% தான் மிஸ் ஆகும். அந்த 20-30% கடைசி 50 டேஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். உட்கார்ந்து நான் அந்த 100%யும் 50 டேஸ்ல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, 100% யுவர் மார்க் அண்ட் யுவர் ஸ்கோர் வில் ட்ராப். ஓகே. ஸோ எப்பயுமே ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணணும். எல்லாத்தையும் எல்லாராலயும் படிக்க முடியாது. உங்களோட பிட்ஃபால்ஸ்ன்னு கண்டுபிடிச்சு அத நீங்க வந்து கரெக்ட் பண்ணணும். இப்படிதான் வந்து நான் என்னோட என்னோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் 1 ஹவர் என்ன நான் 20 மினிட்ஸ்ல கூட படிச்சிருக்கேன். ஸோ என்னால முடிஞ்சா கண்டிப்பா யூ கேன் ஆல்சோ டூ இட். ஸோ அதனால வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட. ஐ கால் இட் அஸ் இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரைக் அவுட் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்றது. அவங்க எல்லாத்துக்கிட்டயுமே ரொம்ப கன்டினியூஸா சொல்ற விஷயம் என்னன்னா, கண்டிப்பா 15-20 டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா, திரும்ப அந்த சேம் திங்க நீங்க பார்த்தே ஆகணும். சரியா? இதுக்கு வந்து ஃபர்கெட்டிங் கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. ஸோ இது வந்து நீங்க ப்ராப்பரா ஒரு விஷயத்த திரும்ப உங்க மைண்ட்குள்ள ஏத்தலன்னா, அது டிஸ்யூஸ் ஆகி அத அப்படியே நீங்க வந்து மறந்து போயிடுவீங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா நம்மளால 7 நாள் ஒன்ஸ்லாம் நம்மளோட 19 சப்ஜெக்ட்ஸ டெஃபினட்டா படிக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, அட்லீஸ்ட் 15-20 டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா படிங்க. ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். 145லேருந்து 162 என்னோட ஸ்கோர் ரைஸ் ஆனதுக்கு வித்தின் 5 டேஸ் ரைஸ் ஆனதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்துட்டு, நான் வந்து ஃபார்கெட்டிங் கர்வ வந்து என்ன பண்ணிட்டேன்னா, வீக்கன் பண்ணிட்டேன். ஐ ஜஸ்ட் ஸ்ட்ரெங்தன் மை கான்செப்ட்ஸ் பை டூயிங் மல்டிபிள் ரீகால்ஸ். ஓகேவா? அதனால தான் வந்து இதுக்கு வந்து 137 ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம 137லாம் பண்ண வேணாம். 15-20 டேஸ் மேக் ஷூர் தட் யூ டூ இட் அகைன். ஓகேவா? ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னா, நான் உங்களுக்கு நெறையா வீடியோஸ்ல என்ன சொல்லியிருப்பேன்னா, பிடிஆர் படிங்கன்னு சொல்லியிருப்பேன். உங்களோட ஒரு எவ்ரி 20 டேஸ் ஒன்ஸ். பிகாஸ் நான் வந்து எந்த நோட்ஸுமே எடுக்கல. எனக்கு நோட்ஸ் எடுக்கிறது அவ்ளோ பெருசா பிடிக்காது. நான் அத கொஞ்சம் டைம் வேஸ்ட்டுன்னு நெனைக்கிற ஒரு பெர்சன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் உங்ககிட்ட சொன்னது தான். ஸ்ட்ரைக் அவுட் மெத்தட் தான் பண்ணுவேன். வேணுங்கிற பாயிண்ட்ட ஹைலைட் பண்ணிப்பேன். வேணுங்கிற பாயிண்ட்ட ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிப்பேன். வை ஷுட் ஐ வேஸ்ட் மை டைம் மேக்கிங் நோட்ஸ் ரைட்? ஸோ மிஞ்சி போனா ஐ வில் ஜஸ்ட் மேக் ஒன் பேப்பர். அதுக்கு மேல ஐ ஒன்ட் மேக் எனிதிங். இல்லன்னா ஐ வில் ஜஸ்ட் டேக் ஸ்கிரீன்ஷாட். ஸோ என்ன மாரி ஒரு பெர்சனுக்கு வந்து ஒரு ப்ராப்பரா எந்த நோட்ஸுமே இருக்காது. ஸோ ஃபார் அ பெர்சன் லைக் மீ பிடிஆரா இருக்கட்டும், டிவிடியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் சோர்ஸ். பிகாஸ் தே ஹேவ் கிவன் த ஃபைனல் திங்ஸ் அண்ட் இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் டூ ரிகால். ஸோ இப்ப நீங்க ஆல்ரெடி கஷ்டப்பட்டு ஒரு 1 வருஷம் படிச்சு 20த் நோட் புக்ன்னு ஒண்ணு எடுத்துட்டீங்கன்னா,
திரும்ப நீங்க எதுக்கு போயிட்டு டிவிடி படிப்பேன், ஏடிஆரோட குட்டி ரிவிஷன் நோட்ட படிப்பேன், இல்லன்னா டாம்ஸோடது படிப்பேன், இல்லன்னா வந்து மேரோவோட செரிபெல்லமோட ஹைப்பர் ரிவிஷன் வீடியோஸ் பார்ப்பேன். இஃப் யூ ஆர் ஹேவிங் யூர் ஃபைனல் 20த் புக், ஸோ எதுக்கு நீங்க மத்த சோர்சஸ்லாம் பார்க்கணும்? ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்க தேவையில்ல. சரியா? நீங்க உங்ககிட்ட 20த் நோட் புக் இருக்கு. பெர்ஃபெக்ட்டான நோட்ஸ நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வேற சோர்சஸ ட்ரஸ்ட் பண்ண தேவையில்ல. இது எத்தன சோர்சஸ் வேணா பெஸ்ட் சோர்ஸ் இருக்கலாம். பட் நீங்க உங்களுக்குன்னு கிரியேட் பண்ற சோர்ஸ் விட பெஸ்ட் சோர்ஸ்ங்கிறது எதுவுமே இருக்க முடியாது. பிடிஆர நான் வந்து பெஸ்ட் ரிவிஷன் சோர்ஸ்ன்னு நெறைய தடவ சொல்லியிருக்கேன். பட் நீங்க கிரியேட் பண்ண ரிவிஷன் சோர்ஸ் தான் எப்பயுமே பெஸ்ட் ரிவிஷன் சோர்ஸ் தென் பிடிஆர் டூ. ஸோ இத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் எல்லாரும் பிடிஆர படிக்கிறாங்க. பிடிஆர் ரிவிஷன் சோர்ஸ்ன்னு சொல்றாங்கன்றனால அத போய் இப்ப 20த் நோட் புக்கும் ஒண்ணு வச்சுட்டு அதுல போய் குதிக்காதீங்க. இல்ல ஒரு ஃபோமோ இருந்ததுன்னா ஜஸ்ட் சீ இட் ஒன்ஸ் அண்ட் இன்டகிரேட் டூ யுவர் 20த் நோட் புக். அதுக்கடுத்து வந்து எல்லாருக்குமே வாலடைல் டாபிக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். நம்மளோட நம்பர்ஸா இருக்கட்டும், டிஎன்எம் கிளாசிஃபிகேஷன், ஸ்கோர்ஸ் இது எல்லாமே நம்ம மறக்கிறது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வாலடைல் டாபிக்ஸ். அதர் தென் ஷெல்டன், கூப்பர் நோபடி கேன் ரிமெம்பர் தீஸ் திங்ஸ். டெஃபினட்டா நம்ம என்ன பண்ணணும்னா திரும்ப 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 படிச்சு தான் ஆகணும். ஸோ நீங்க அதுக்கு தான் லா ஆஃப் ரீசன்ஸின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நீங்க அத படிச்சா தான் உங்களால அத எழுத முடியும். தெர் இஸ் நோ அதர் சொல்யூஷன்ஸ் டூ தட். இல்ல திரும்ப திரும்ப எவ்ரி 5 டேஸ் ஒன்ஸ் அத மட்டும் படிங்க. இல்லன்னா ஜஸ்ட் மேக் அ நோட் அபவுட் இட் அண்ட் ஸ்டிக் இட் ஆன் டு யுவர் வால் ஆர் டூ a ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் திஸ் எவ்ரிதிங் அண்ட் மேக் இட் அ பிடிஎஃப் அண்ட் தென் போறதுக்கு முன்னாடி இத நீங்க பார்த்துட்டு போங்க. ஸோ இதுல ஏதாச்சும் ஒண்ணு யூ ஹேவ் டு டூ. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, பியர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. மேரோலயே ஓரளவுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட்டான ஸ்கோர்ஸையுமே அவங்க குடுத்துருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அதுல வந்து புக் மார்க் பண்ணிட்டு, அத மட்டும் தான் என்னோட ஃபைனல் டேல ஒரு ஃபைனல் ஹால்ஃப் டேல நான் அது மட்டும் தான் பண்ணேன். நீங்க வந்து அந்த மாரி பண்ணுங்க. திஸ் இஸ் நாட் லா ஆஃப் ரீசன்சி. ஓகே. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து, ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு என்ன நடந்தாலும் மனப்பாடம் ஆக மாட்டேங்குதுன்னா, நீங்க அத வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக் குடுங்க. ஜஸ்ட் டீச் தெம். ஸோ அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தீங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு பெர்ஃபெக்ட்டான கிளாரிட்டி கிடைக்கும். சிம்ப்ளி வந்து நான் படிச்சத விட உங்களுக்கு இன்ஃபோ குடுக்கும்போது ஐ அம் புட்டிங் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் அண்ட் ஐ அம் கெட்டிங் மோர் கிளாரிட்டி நவ் தென் ஐ ஹேட் இன் மை பிரிப்பரேஷன். ஸோ அதுதான் எப்பயுமே ஒருத்தங்களுக்கு நீங்க சொல்லும்போது யூ வில் ஆல்வேஸ் கெட் அ பெட்டர் கிளாரிட்டி. அதுக்கு பேரு ஃபெய்ன்மேன்ஸ் டெக்னிக்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து அதையும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் அபௌட் ரிவிஷன். ஒரு பெர்சன் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, டாப் 1K ரேங்க் அவங்க கோல நோக்கி பக்கத்துல போயிட்டுருக்காங்க. பட் திடீர்னு என்ன பண்றாங்க, ஹி இஸ் ஜஸ்ட் சீயிங் அதர் பீப்பிள் அண்ட் ஹி இஸ் லைக், ஓ! இவங்க பிடிஆர் யூஸ் பண்றாங்க, இவங்க வேற ஆர்ஆர் யூஸ் பண்றாங்க, மெயின் யூஸ் பண்றாங்க, கியூ பேக் பண்றாங்க. நான் ஏடிஆர் தான் படிச்சிருக்கேன். ஓ மை காட்! டேம்ஸ் என்ன ஆகும்? டிபிஎம்ஸ் என்ன ஆகும்ன்னு சொல்லிட்டு ஹி ஜஸ்ட் ஸ்டார்ட்டட் வொரியிங் அபௌட் அதர்ஸ் அண்ட் மத்தவங்க அவங்க லேன்லருந்து மத்தவங்க லேன்க்கு போக ஆரம்பிச்சு, அவங்க பிரிப்பரேஷனே என்ன பண்ணிட்டாங்க, ஹி ஜஸ்ட் கன்ஃப்யூஸ்ட். இன்னும் கொஞ்சம் தூரம் ப்ராப்பரா அவங்க பண்ற ப்ராசஸ ட்ரஸ்ட் பண்ணி போயிருந்தாங்கன்னா, ஹி வுட் ஹவ் காட் த டாப் 1K ரேங்க். ஜஸ்ட் பை ஹேவிங் தட் ஃபோமோ. நான் இத விட்டுருப்பனோ, அத விட்டுருப்பனோன்னு சொல்லிட்டு, ஹி ஜஸ்ட் லாஸ்ட் ஹிஸ் ரேங்க் தட் இஸ் 1K. ஸோ அததான் நான் அவங்ககிட்டயும் சொல்றேன். சரியா? நான் அவங்க கூட கம்பேர் பண்ணி, இவங்க கூட கம்பேர் பண்ணி, அந்த சோர்ஸ் படிக்கல, இந்த சோர்ஸ் படிக்கலன்ற ஃபோமோல நீங்க வந்து உங்க சக்சஸா இருக்க பாத்வேவ தயவு செஞ்சு ஃபெயிலியரா மாத்திக்காதீங்க. ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ், வொர்க் ஆன் இட். ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே எவ்ரிதிங் வில் ஃபால் இன்டு யுவர் ஹேண்ட்ஸ். ஐ ஹோப் யூ காய்ஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ இது வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2வும் இருக்கு. நீங்க வந்து இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் தென் கமெண்ட். அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.